ஹாய் மக்களே, நான் தான் அந்த வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அதுக்கு ஜாயிண்ட் வீடியோ இது. அதனால் அந்த எனக்கு வந்து தீபான்றவங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க நல்லவங்கன்னு சொல்லி தான் அவங்க போய், ஆனால் அவங்க ஒன்றும் வசதி வாய்ப்பு படிப்பறி இது இல்லாமல் எந்த பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு அன்னாட காட்சியெல்லாம் கிடையாது. ஆக மட்டும் செட்டில்டு. அவங்க வந்து ஒரு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. அவள் என்ன பண்ணியிருக்கா, அவங்களே டார்கெட் பண்ணியிருக்கா. அதுக்கு அவங்க இறங்கி வரமாட்டாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லவங்க யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. நான் பண்ண மாட்டேன்னு வெளியில் வந்திருக்காங்க. அப்போ இவள் விட்டாலா, எதனா இப்போ என்னையே செஞ்ச மாதிரி எதனா அவங்க மேலே ஒரு பழி தூக்கி போட்டு செய்யணும், எதனா பண்ணி விடணும், நம்மளை யார் இது பண்ண போகிறான்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு பதம் பார்த்தா. ஆனால் இது ஹைலைட் என்னன்னா, அவங்கள வச்சு தூக்கி சித்ரா இதுவாக பண்ணாலும் இந்த என் விஷயத்தில் ஒன்று பண்ணாங்க. இந்த பிரியாணி அண்டா அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் நியாயத்தை வாங்கி தரேன், உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் நம்பலை. ஆடுறா இவங்க இந்த மாதிரி தானே வந்து இந்த சூசை மாரி இந்த ஆலிஸ்வேலு ஆர்கே முத்துரவி திலகா இந்த இவங்கெல்லாம் இதானே பண்ணாங்க. ஸோ இவங்களும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு வந்தாங்க. ஒரு பென் டிரைவர் இருந்தது, அது கொடுத்தேன், வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க. நீங்கள் சைன் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், சைன் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்கும், நீங்கள் அது கண்ணு நேராகவே நீங்கள் பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசையும் கூட அப்படின்னு சொன்னாங்க. யாருக்குமே வந்து அந்த மனசு வராது. ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு பாதிக்கப்பட்டு அந்த சொல்யூஷன். ஏன்னா இப்போ நானும் அதை தான் சொல்கிறேன், நான் பாதிக்கப்பட்டு என்னோடய சொல்யூஷன் என்னவோ அதை நான் தேடி மட்டும்தான் போவேன். ஆனால் எனக்கும் சரி, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் அந்த நியாயத்தை வாங்கித்தரேன் அப்படின்றது ரேர் தானே. யாரால் அந்த மாதிரி இப்போ யார் இருக்காங்க, விரல எண்ணி விட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் கிடையாது. அப்போது இவங்க மேலேயும் இவங்கக்கிட்ட உஷாராக இருங்க, பண்ணுங்க, இப்படி பேசுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படிலாம் பேசினா பண்ண எனக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எல்லாமே போய் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு நான். இதுக்கப்புறம் ஒருத்தர் தான் இருந்தாங்க. அந்த ஒருத்தரோட சீன் இங்கே கதை முடிஞ்சு போச்சு, சரிங்களா. அப்புறம் அவங்க வந்து அந்த பிரியாணி அண்டாவை 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கால் எனக்கு தாங்க தீபாக்கா பண்ணாங்க. வந்து ஜெனிஃபர் தானேங்க, நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, 6 மணிக்கு வந்துடுங்க, அவள் அரெஸ்ட் ஆகிட்டா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்க காலில் விழுந்தேன் நான். எனக்கு கடவுள் மாதிரி, நீங்கள் கடவுள் நேரத்தில் நான் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க, இப்போ தான் வயிற்றில் பாலை வற்றுன மாதிரி இருந்தது, ரொம்ப நன்றிங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி நல்லவங்க சொன்னால் அவங்க லைவை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்க 100க்கு 100 எல்லாம் சொல்கிறது உண்மை, நானே சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகேங்களா மக்களே? ஓகே, சந்தோஷமாக இருங்க. பாய்.